உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது தேலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எத்தனையோ சாதனைகளை செய்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வியாழந்தோறும் விவாத மேடை என்ற விழிப்புணர்வு கருத்தரங்கை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வருகிறது. இன்றைக்கு விவாத மேடையிலே எந்த உணவு அல்லது எந்த உணவுப் பொருள் மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற தலைப்பிலே விழிப்புணர்வு கருத்தரங்கமாக விவாத மேடையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் தமிழ் மாமணி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி தலைமை தாங்கி நடத்த இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் திருமதி இராஜாமணி, ஈரோடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இன்றைய நிகழ்விலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய திருமதிகள் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள், திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள், திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள், திருமதி பால் தங்கம் அவர்கள், இவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக எந்த உணவு, அது உணவுப் பொருளானது மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற தலைப்பின் கீழே இன்றைய விவாதம் நடக்க இருக்கிறது. சாட் வகைகள் இது மனிதனுக்கு ஊறு விளைவிக்கிறது என்ற கருத்திலே மயிலை இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் கலந்து கொள்கிறார். வாருங்கள் அம்மா. அடுத்ததாக பிஸ்கெட் என்ற தலைப்பிலே திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிய வைக்க இருக்கிறார். வாருங்கள் அம்மா. புரோட்டா என்ற தலைப்பிலே திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிய இருக்கிறார். துரித உணவுகள் மிகுந்த பாதிப்பை தருகின்றன என்ற நோக்கிலே திருமதி பால் தங்கம் அவர்கள் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை கூற இருக்கிறார். அனைவரையும் வருக என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்பதுடன் உணவே மருந்து, மருந்தே உணவாக வாழ்ந்த தமிழர்களினுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பல்வேறு உணவு வகைகள் வந்து புகுந்திருக்கின்றன. உணவு முறைகளிலும் மாற்றம், உணவை சமைப்பதிலும் மாற்றம், உணவு வகைகளிலும் மாற்றம் என்று மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் தேவைதான். ஆனால் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்திலே உணவை பற்றியும் உணவை உண்ணும் முறைகளை பற்றியும் அந்த உணவு உடலுக்கு எவ்வாறு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் பதிய வைத்தார். அந்த நிகழ்விலே ஒரு காலத்திலே அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் என்ற ஒரு நாலடியார் பாடல். அனைவரும் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அந்த உணவை உண்ட அந்த நிகழ்வை நாம் காண்கிறோம். பல்வேறு பழமொழிகள் கூட இந்த உணவை பற்றிய கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இப்படியெல்லாம் பழகி போன நமக்கு இன்றைக்கு மேலை நாட்டாரினுடைய பழக்கம் அதிகமாக வந்து நம்முடைய நாகரிகத்தில் கலந்து உணவு முறைகளிலும் அவை சேர்ந்து நமக்கு ஊறு செய்கின்றன. பொதுவாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வார வாரம் அந்த வாரத்தில் நடந்த அல்லது அந்த மாதத்தில் நிகழ்ந்த சமூகத்திலே ஏற்பட்ட சில நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டு அதை தீர்க்கும் விதமாக, அதாவது அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக பட்டிமன்றங்களோ விவாதங்களோ அல்லது பன்னாட்டு கவிதையோ நடத்தி கொண்டிருக்கிறது.
அந்த வகையிலே இந்த வாரத்திலே சில நிகழ்வுகள், உணவு முறையால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் நம்முடைய ஊடகங்களிலே நாம் கண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு விழிப்புணர்வு கருத்தாக இன்றைய விவாத மேடை அமைகிறது என்றால் மிகுந்த சிறப்பன்று. இன்றைய நிகழ்விலே தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிய வருகிறார்கள். எந்த உணவுப் பொருள் மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு. இதிலே சாட் வகைகள் என்பதுதான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பொது நோக்கமாக கொண்டு இந்த கருத்தரங்கு அமைகிறது. சாட் வகைகள் என்ற தலைப்பிலே இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் வந்து இங்கே நம்முடன் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தை பதிய இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். உங்கள் கருத்துகளுக்காக எதிர்பார்த்து கொண்டது. அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர், என் தந்தைக்கு நிகழ்ந்த திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இதற்கு சிறப்பாக நெறியாளுகை செய்ய வந்திருக்கும் தலைமை திருமதி ராஜாமணி அம்மா அவர்களை வணங்கி, என்னுடன் விவாதம் செய்ய வந்திருக்கும் அனைத்து சகோதரிகளையும் வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். சாட் வகைகள், பானிபூரி, பாவ் பாஜி மற்றும் சமோசா, ரெகடா, எல்லா விதமான உணவுகளும் சாட் வகைகளை சேர்ந்ததுதான். இதில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டால் திருமதி ராஜாமணி அம்மா சொன்ன மாதிரி ஊடகங்களில் தற்போது வருவது என்ன அப்படி என்றால் பானிபூரி. கர்நாடகாவில் பானிபூரி தயாரிப்பது பற்றி ஒரு முக்கியமான ஒரு விவாதம் ஒன்று வந்தது. அவர்கள் கண்டுபிடித்தது பானிபூரி மாதிரி ஒரு மோசமான ஒரு அவர்கள் தயாரிக்கும் ஒரு மோசமான உணவு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதுல ஒண்ணு கேலரிஸ் அதிகம், அது அடுத்தது அதுல நார்ச்சத்தே கிடையாது, அது உணவுக்கு கெடுதல். அது போல முக்கியமான விஷயம் எண்ணெயில் பொரித்த உணவு. எண்ணெயில் அதை பொரிக்கும் போது அது எண்ணெய் தரமான எண்ணெயா என்ன ஏது ஒன்றும் தெரியாது. முக்கியமாக பலமுறை உபயோகித்த எண்ணெயாக இருந்தால் அது இதய கோளாறை உருவாக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். நார்ச்சத்து கிடையாது அப்படி என்பதால் பட்சத்தில் இருதய நோய் வரும், உடல் பருமன் வரும், செரிமான பிரச்சனை வரும், மூலம் போன்ற வியாதிகளை உருவாக்கும். இந்த பானிபூரி தயாரிப்பது பற்றி பல காணொளிகளை நாம் காண்கிறோம். காலால் மிதிக்கிறார்கள், அந்த மாவை காலால் மிதிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். மற்றும் அந்த மாதிரி காட்சிகள் முக்கியமாக அந்த பானிபூரி உப்பலுடன் இருப்பதற்காக அதில் சோடியம், அந்த என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா எனப்படும் ஒரு 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 பொருளை சேர்க்கிறார்கள். அந்த பேக்கிங் சோடாவில் உள்ள சோடியம் ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று, சருமத்தில் கேடு வரும், அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய ஒன்று, ஒவ்வாமை. பானி அதில் உபயோகிக்கப்படும் முக்கியமான இது பானி என்ற இதில் பச்சை நிற ஒரு திரவம் தண்ணீர். அந்த பச்சை நிற தண்ணீர் பச்சை நிறம் வருவதற்காக அதில் சேர்க்கப்படும் அமிலங்கள், அது ரசாயனங்கள் மிக மிக மோசமானவை, உடம்புக்கு கெடுதலை உருவாக்கக்கூடியவை, கேன்சர் கூட வரும். அதனால முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் கலர் கிரீன் ஆப்பிள் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு டை, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தோல் பதனிட யூஸ் பண்ற ஒரு இது, தோல் பதனிடுறதுக்கும் ஆடைகளில் டை போடுவதற்கும் உபயோகப்படும் ஒரு டை. அதை பானியில் கலக்கும் போது, அந்த தண்ணீரில் கலக்கும் போது, அது நம் வயிற்றுக்குள் செல்லும் போது அது மிக மிக மோசமான விளைவை உருவாக்கும். மேலும் அவர்கள் கைகளினால் அதை உடைத்து, அது விரல்களினால் உடைத்து அதை அதில் நடுவில் என்று பண்ண மசாலாவோ, என்று பண்ண காய்கறியோ, என்று நறுக்கிய காய்கறியோ, என்று பண்ண மசாலாவோ அதை வைத்து அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்கள் நகத்தில் உள்ள அழுக்கு மற்றும் இதெல்லாம் வயிற்றுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு புழுக்களை மற்றும் நம்மளுக்கு பாதிப்பை உருவாக்குகிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா சுகாதாரமற்ற ஒரு உணவாக மாறுகிறது. அது ஹெப்படைட்டிஸ் ஏ எனப்படும் ஒரு வியாதியை நமக்கு உருவாக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ என்பது ஒரு விதமான மஞ்சள் காமாலை. அதை நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு மிக மோசமான உணவு. மேலும்
இதில் மட்டும்தான் பாதிப்பா என்றால் கிடையாது. பாவ் பாஜியிலும் இருக்கிறது. அதில் போடப்படும் ஒரு விதமான அந்த பன் என்று தயாரிக்கப்பட்டது என்று நம்மளுக்கு தெரியாது. அது எப்பயோ தயாரிச்சிருப்பாங்க. அது அந்த பண்ணுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் இருக்குமா இருக்காதா ஒன்னும் தெரியாது. அதை தான் நாம சாப்பிடுறோம். மேலும் பாஜி எனப்படும் மசாலாவில் கலக்கப்படும் இதே போன்ற ஒரு கலர் அது எவ்வளவு ரசாயனம் உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் மோசமான ஒரு உணவு. நம்முள் நுரையீரல் பிரச்சனைகளை, ஆஸ்துமா போன்ற வியாதிகளை உருவாக்கும் மோசமான எரித்ரோசின் எனப்படும் ஒரு எரித்ரோசின். அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த எலிகளுக்கு எல்லாம் வந்து தைராய்டு கட்டி உருவாக்க, எலிகளுக்கே தைராய்டு கட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு டை அது. அத வந்து நம்ம வந்து பாவ்பாஜி அந்த மசாலாவில் கலக்கும் போது நமக்கு அது மோசமான பாதிப்புகளை உருவாக்குகிறது. அது மாதிரி பாத்தீங்க தண்ணி குடிச்சிட்டு வாங்க. முக்கியமாக இந்த சமோசா எனப்படும் உணவு அது மைதா மாவுல செய்யப்படுற உணவு. மைதா மாவு மாதிரி ஒரு மோசமான உணவை பார்க்கவே முடியாது. அவ்வளோ மோசமான இது மைதா மாவு. அது கோதுமை மாவுலேருந்து அதை ரிஃபைனரி செய்யறாங்க. அது எப்படி கோதுமை மாவு கழிவு எல்லாம் எடுத்து அதை பண்றாங்க. சோ அது வந்து நம்மளுக்கு உடலுக்கு அவ்வளோ மோசமான ஒரு உணவு. அது எனக்கு பின்னாடி வர சகோதரிகள் இதை பத்தி நிறைய இதான் விளக்கமா சொல்லுவாங்கன்றதுனால நான் இதோட இதை நிறுத்திக்கிறேன் மைதா மாவு பத்தி. மேலும் அதில் செய்யப்படும் டால்டா, அந்த இதே வந்து உங்களுக்கு சமோசாவே வந்து டால்டால தான் பண்ணுவாங்க. அந்த டால்டா அவ்வளோ கெடுதல். உள்ள போடுற கறிகா அதை விட வந்து இவங்க என்னைக்கு நறுக்கி வச்சாங்க என்ன ஏது ஒண்ணும் தெரியாது. மேலும் இந்த பானிபூரி ஆகட்டும், இந்த பேல்பூரி எல்லாத்துலயுமே அவர்கள் போடுகிற அந்த வெங்காயம் ஏற்கனவே நறுக்கி வைத்த வெங்காயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வெங்காயத்தை நறுக்கியே வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதில் வருகிற ஆசிட் பாக்டீரியாக்களை இழுக்கும். சோ டாக்ஸிக் எனப்படும் பாக்டீரியா அதில் உருவாகும். அந்த நுண்ணுயிரி அதில் உருவாகும். அது உருவாகும் போது நமக்கு வயிற்றுக்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். வீட்டில் இது மாதிரி வரும்போது நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது தான் பரவாயில்ல வெளியில. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ரசாயனம் போட்டு 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 போட்டுதான் இது எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. பேல்பூரியும் அதே மாதிரிதான். அவங்க கொடுக்குற அந்த பொரி, அவங்க வந்து போடுற அந்த கறிகாய்கள் எதுவுமே வந்து தரமானதா இருக்கும்னு தெரியாது. இதையெல்லாம் சொல்லி சாட் வகைகள் உடம்பிற்கு மிக மிக கெடுதல் என சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 அம்மா. நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த சாட் பொருள்கள் அப்படிங்கறதுல பானிபூரி, பேல்பூரி, சமோசா இந்த மாதிரியானதெல்லாம் ரொம்ப நாம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் சொல்லி, பொதுவா இன்றைக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நாம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு எந்த உணவு நினைச்சாலும் அந்த உணவுல அதிகமான மைதா பொருள் தான் கலந்துருக்கு. அந்த மைதா சுத்திகரிக்கப்படும் பொழுது நிறைய வேதிப்பொருள்களை போடுறாங்க, அது உடம்புக்கு கெடுதி அப்படிங்கிற கருத்துக்களையும் சொல்றாங்க. பொதுவா 4 வகையாக இந்த உணவுகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த நொதி கூட்டப்பட்ட உணவு வகைகள் அப்படிங்கிறது. அந்த நொதி கூட்டப்பட்டனா ஈஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான சில பொருள்கள் பதப்படுத்துவதற்காக உப்பு அதிகமா சேர்க்கிறாங்க, சில பொருள்கள் சர்க்கரை அதிகமா சேர்க்கிறாங்க, அப்புறம் எண்ணெய், தரமற்ற ஒரு எண்ணெய், மசாலா பொருள்கள், இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நாம அதிகமாக பயன்படுத்தவே கூடாது, குழந்தைகளுக்கும் கூடாது, கொடுக்க கூடாது அப்படிங்கிற கருத்துல தன்னுடைய கருத்துக்களை இங்க முன் வச்சிருக்காங்க திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள். நன்றி அம்மா, சிறப்பு. அடுத்ததாக பிஸ்கட் என்ற அந்த தலைப்பிலே புவனேஸ்வரி திலக் அவர்கள் இப்பொழுது இங்கே பேச வருகிறார். அது சார்பாக அதனுடைய சேர்க்கப்படக்கூடிய பொருள்கள், அதனால் ஏற்படக்கூடிய கெடுதி, இதையெல்லாம் பத்தி பேச வராங்க புவனேஸ்வரி திலக். வாருங்கள் அம்மா, வாருங்கள். நன்றி அம்மா. உணவே மருந்து, உண்ண மறந்து உழைக்காதே, உழைப்பதே உணவுக்காகத்தான் என்பதை மறக்காது என்று நான் உயிர் வாழ காரணமாய் இருக்கும் அன்னபூரணியை வணங்குகின்றேன். தமிழன் தமிழன் நான் என்பேன், தமிழன் என்பதே பெருமைதான் என்பேன் என்று
நாளும் தமிழை வளர்த்து வரும் பாரதி சுடர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு வணக்கம். புவி அனைத்தும் போற்றிடவே புகழ் படைத்து தமிழ் மொழியை அரியாசனம் ஏற்றும் தலைமை ஹவ்வை திருமதி ராஜாமணி அம்மையாரே வணக்கம். மகிழ்வான நிறைவான வாழ்க்கை என்பதே நோயற்று வாழ்வதும் சிறந்த உடல் ஆரோக்கியம்தான். மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. இவற்றுக்கெல்லாம் உணவு என்பதுதான் முக்கிய மைய புள்ளியே என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்தும் மனிதன் மனம் சொல்ல கண்கள் பார்க்கும் அத்தனையுமே நான் ருசிக்க என்று எதையெல்லாம் நன்மை இல்லையோ அதை மட்டுமே மீண்டும் மீண்டும் சாப்பிட நாளுக்கு நாள் உணவு உண்ட காரணம் குண்டான வயிறு திண்டாடுது உடம்புன்னு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. அதாவது பெரியவர்களாகட்டும் சரி, இல்லை இன்றைய இளைய தலைமுறையினரும் ஆரோக்கியத்தை அவர்களுடைய ஆரோக்கியம் கெடுவதற்கு காரணமாக இருப்பது மாஸ்டில். இது என்ன மாச்சில்? மாச்சில் என்பது பிஸ்கெட்டின் சரியான தமிழ் பெயர். இது சுடப்பட்ட உண்ணக்கூடிய ஒரு மாவால் தயாரிக்கப்பட்ட, அதுவும் ரோமானியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு வெகு நாட்கள் வைத்து சாப்பிடும் ஒரு தற்காலிக உணவாக தயாரிக்கப்பட்டது. இது இன்றோ விதவிதமாக பல வண்ணங்களில், பல வகைகளில், பல பெயர்களில் புள்ளி வைத்து கோடு போட்டு குச்சி சொருகின்னு உணவுக்கு பதிலாக நம்மளுடைய பிஸியான நேரங்களில் உணவே பிஸ்கெட் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதிலும் ஒரு சிலருக்கு பிஸ்கெட் இல்லாமல் டீ குடித்தால் டீ குடித்த திருப்தியே இருக்கிறது இல்ல. டீயில் பிஸ்கெட்டை முக்கி சாப்பிடும் போதுதான் டீயே சுவையாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் இந்த ஒரு வாடிக்கையால் உடல் என்ன வேடிக்கை காணும் என்பது பற்றி யாருக்கும் கவலை இல்லை என்று கூட நாம் சொல்லலாம். பொதுவாக பிஸ்கெட்டுகள் மைதா அல்லது குளூட்டன் நிறைந்த ஒரு மாவுகளினால் தான் தயாரிக்கப்படுகிறது. அதோடு பேக்கிங் பொருட்களில் அதிகமாக ரீஃபைண்ட் ஆயில் மற்றும் வெண்ணெய் முக்கியமாக இதில் அதிக அளவு சேர்க்கப்படுகிறது. இவையெல்லாம் உடலுக்குள் கொழுப்பாக மாறி உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இதை காஃபைன் கொண்ட டீ மற்றும் காஃபி ஆகியவற்றுடன் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்பு படிகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கார்டியோ வாஸ்குலர் நோய்களுக்கு இது காரணமாக அமைகிறது. மேலும் இதில் சேர்க்கப்படும் அதிக அளவிலான உப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல உயர் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து மனிதர்களுக்கு பக்கவாதத்தை ஏற்படுவதற்கான ஒரு பெரும் ஆபத்தை இது ஏற்பட இதெல்லாம் காரணமாக இருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிறுவனத்திற்கு 10 நிறுவனங்கள் போட்டி என்ற பெயரில் சிறிய மற்றும் பெரிய உருளை, இன்னும் சொல்ல போனால் நாம் யூகிக்க முடியாத வடிவங்களில் வகைகளில் கண்களை கவரும் பிஸ்கெட்டுகள் ஒரு முனை உண்டு விட்டோம் என்று சொன்னால் அது மீண்டும் மீண்டும் நான் உண்ண ருசி தூண்டுகிறது. இந்த பிஸ்கெட்டுக்கென்றே ஒரு பெரிய ரசிகர் கூட்டங்கள் இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில். அதற்காக இன்றைய மால்களில் எல்லாம் இந்த பிஸ்கெட்டுக்கென்றே ஒரு தனி கடை. இதை வாங்கி குழந்தை கையில் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தை சிவனேன அமைதி ஆயிடும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியா ஷாப்பிங் பண்ணலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, குழந்தை எப்பெல்லாம் அழுகிறதோ அதன் கையில ஒரு பாக்கெட்டு, வாயில ஒரு பிஸ்கெட்டு என்றாகி போன இந்த மாடர்ன் உலகம். இதனால் வரும் உபாதைகள் குறித்து யாரும் வருந்துவதாக எனக்கு தெரியவில்லை. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று கண்டதை உண்டு காலத்திற்கும் வருந்தும் வேதனையைத்தான் நான் என்ன சொல்ல. முன்பெல்லாம் முன் உண்ட உணவு சிரித்த தன்மை ஆராய்ந்து போற்றிய பிறகே தக்க உணவு உண்பர் மீண்டும். ஆனா அது அப்படி சாப்பிடும் பொழுது என்னாச்சு, உடம்பிற்கு மருந்து என்று ஒன்று அவசியம் இருக்காத நிலைகள் இன்று மலையேறி போய் சட்டை தைக்கும் போதே அதுக்குன்னே ஒரு தனி பேக்கெட் வச்சு அதுக்குள்ள ஒரு பேக்கெட்டு அதை உண்டு கொறிக்கணும் அப்படின்ற நிலைகள் இன்று அதிகரித்து பிஸ்கெட்டுக்கு என்ற ரசிகர் பட்டாளங்கள் இன்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வருகிறார்கள்.
எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது 100 டிகிரி செல்சியஸுக்கு மிகாத வெப்பத்தில் சமைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய செரிமான மண்டலத்திற்கு நல்லது. பேக்கரிகளில் விற்கும் இந்த இனிப்பு மற்றும் உப்பு கலந்த எண்ணெயில் பொரிக்கப்படும் இந்த பிஸ்கெட்டுகள் 180 முதல் 280 டிகிரி வரையிலான வெப்பம் தேவைப்படுகிறது இந்த பிஸ்கெட்டுகளை தயாரிக்க. மேலும் இதை பேக் செய்வதற்கு அதே அளவிலான வெப்பமும் தேவைப்படுகிறது பேக்கிங் செய்வதற்கு. முக்கியமாக குழந்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்கெட்டுகளை ஒரே நேரத்தில் சாப்பிடும் போது இதில் கலந்திருக்கும் மாவுகளினால் அவர்களுக்கு பசியின்மையை ஏற்படுத்துகிறது. மற்ற ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகள் தவிர்த்து விடுகிறார்கள். அதிக உப்பான பிஸ்கெட்டுகள் குழந்தைகளுக்கு சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதிலும் கிரீம் பிஸ்கெட்டுகள், அதில் சேர்க்கப்படும் பிளேவர்ஸ் மற்றும் நிறங்கள் முழுக்க முழுக்க ரசாயனம் கலந்ததால் உடலில் சர்க்கரை அளவை பெரிதும் அதிகப்படுத்தி கடைசியில் உயிருக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. பொதுவாக பிஸ்கெட் மைதா மாவில் தயாரிக்கப்படுவதால் அதிகமாக இதை உட்கொள்ளும் குழந்தைகள் மந்தத்தன்மையை பெறுவதாகவும் ஞாபக சக்தியை இழப்பதாகவும் பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அதிலும் இதில் சேர்க்கப்படும் சர்க்கரை இல்லாத சுக்ரோஸ் நிறைந்த பிஸ்கெட்டுகள் உடலில் மெட்டபாலிசத்தின் அளவை குறைத்து கல்லீரலை நேரடியாக பாதிக்கிறது. பொதுவாகவே இந்த பிஸ்கெட்டுகள் உடல் பருமனை அதிக அளவில் அதிகப்படுத்தி விடுகிறது. ஆக இன்றைய அவசர உலகில் நம்மில் பலருக்கு சமைக்கவே நேரமில்லை. அதனால் எல்லா தரப்பு மக்களும் என் ஹார்ட் போல்ட் மாதிரினோ என் கிட்னி கெட்டி சட்னி என்றும் டைலாக் பேசிக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்று எல்லா நேரமும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட பிஸ்கெட்னு ஒரு மாய உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக உணவே மருந்து அன்று, உணவெல்லாம் மருந்து இன்று, மருந்தே உணவு நாளை என்றானது. ஆக ஆரோக்கியம் சிந்திக்கப்பட வேண்டிய அவசியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு 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 அம்மா. திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் அழகான பிஸ்கெட் பேக்கெட்டுகளை இங்கே அடுக்கி வைத்ததை போல, தன்னை கவர்ந்த அந்த பிஸ்கெட்டுகளை போல அவருடைய வார்த்தைகள் நெஞ்சை கவர்ந்தது. கையில ஒரு பேக்கெட்டு, வாயில ஒரு பிஸ்கெட்டு என்று சொல்லி அந்த பிஸ்கெட்டினால் விளையக்கூடிய தீமைகள், அதுல என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்திருக்காங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த கவர்ச்சி தரக்கூடிய அந்த அட்டை படங்கள், அது மேல அந்த பிஸ்கெட் மேல ஒட்டி இருக்கக்கூடிய படங்கள் இருக்கு இல்லையா, அது அதை விட கவர்ச்சியானது. அப்புறம் இந்த பிஸ்கெட்டை வாங்கினா இந்த மாதிரி ஒரு படம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக கொடுக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. வேற என்னென்னமோ எல்லாம் அதுல இருக்கு. அப்புறம் அந்த இந்த கிரீம் போடக்கூடிய பிஸ்கெட்டுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்றாங்க. அதோட சில பிஸ்கெட்டுகள்ல இந்த விதைகள்லாம் போடுறாங்க பாருங்க, கொட்டைகள்லாம், முந்திரி, இன்னும் வேற ஏதாவது இதெல்லாம் அதுக்குள்ள போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது நாள்பட என்ன ஆகும், என்னதான் காற்று புகாத வச்சிருந்தாலும் கூட கவர்கள்ல போட்டிருக்கும் பொழுது அதுல புழுக்கள் கூட வந்துருக்கு. அப்ப பிஸ்கெட்டுகள்ல அந்த புழுக்கள் வந்து நெளிஞ்சு அந்த பிஸ்கெட் பாதியா போறது இதெல்லாம் கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா குழந்தைகள் தெரியாம அதை நாம கொடுக்குறோம், தவறுன்னு தெரிஞ்சேதான் நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்கம்மா உங்களுடைய கருத்துக்களை. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். குழந்தைகளுக்கு ஏதாவது அந்த மதிய நேரங்கள்ல இடைவேளையின் பொழுது சிற்றுண்டிகளை கொடுக்கணும்னா, அப்பெல்லாம் சுண்டல் வச்சிருப்பாங்க, முறுக்கு வச்சிருப்பாங்க, நிலக்கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, இந்த மாதிரி பொருளுங்காய் உருண்டை, இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த டப்பாக்கள்ல போட்டு பள்ளிகளுக்கு அனுப்புவாங்க தாய்மார்கள். ஆனா இப்ப ரொம்ப எளிமையா என்ன பண்றாங்க, கடைகள்ல அப்படியே வாங்கி போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கெடுதலா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. சிறப்பு அம்மா திருமதி புவனேஸ்வரி அவர்களே. அடுத்ததாக, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினின். நாம் சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தான் வள்ளுவம் சொல்லுது இல்லையா. இப்போ இந்த துரித உணவுகள்ல இன்னொரு உணவு இருக்கு பாருங்க, இது செரிக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. செரிச்சப்புறம் சாப்பிடணும், ஆனா இந்த உணவு செரிக்காமலேதான் சில நேரம் நம்மள பாடாப்படுத்திரும் அப்படிங்கிற கருத்துகளோட வர்றாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். பரோட்டாவா புரோட்டாவா அது பேர் எனக்கு தெரியல.
அந்த உணவை பற்றி அது எவ்வளவு கெடுதல் தரக்கூடியது, அதனால சமூகத்துல எவ்வளவு பாதிப்புகள் நடந்திருக்கு, எத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய விழிப்புணர்வு கருத்துல சொல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் பாருங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தலைமை பாரதி சுடர் ராஜாமணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அம்மா சொன்னது போல வள்ளுவத்தின் வழியில போனோம்னா நானும் அதைத்தான் எடுத்து காட்டலான் இருந்தேன். மருந்தன வேண்டாவாம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த புரோட்டா என்கிற அதை சாப்பிட்டா அது செரிக்குமான்னு தெரியல. அதற்கு செரிக்கிறதுக்கே தனியா மருந்து சாப்பிடணும். அப்புறம் எங்க போய் அடுத்த உணவு சாப்பிடணும். சொன்ன மாதிரி புரோட்டான்னு சொல்றாங்க, புரோட்டான்னு சொல்றாங்க, எதுவா வேணாலும் இருந்துட்டு மூலப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா, முட்டை மற்றும் நெய் அப்படின்றாங்க. ஆனா நெய்யை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அதுல டால்டாவோ இல்ல வேற ஏதோ ஒரு எண்ணெயவோ போட்டுதான் அந்த மாவே பிசைறாங்க. சொன்ன மாதிரி முன்னாடி பேசினாங்க கிரிஜாமா சொன்ன மாதிரி பானிபூரி மாவு மட்டும் இல்ல, இந்த மைதா மாவையும் கால்ல போட்டு மிதிக்கிறாங்கன்றாங்க, அங்க போட்டு எடுக்கிறாங்க, இங்க போட்டு எடுக்கிறாங்கன்றாங்க. அப்ப இது சுகாதாரம் இல்லை. இதை வீட்டுல செய்யலான்றாங்க. ஆனா வீட்டுல செய்யறது ரொம்ப கஷ்டம். அதை போட்டு அடிச்சு பிசைஞ்சு அதை சுத்தி வச்சு அதை நல்லா ஊறி எடுத்தாதான் அது போட்டு இது பண்ண முடியாது. மாவுலையும் எண்ணெயை ஊத்தி பிசைறாங்க, திருப்பி அதை பொரிச்சு எடுக்கிறாங்க, கல்லுல போட்டு எடுத்தாலும் அதுல எண்ணெயை ஊத்துறாங்க. ஆக மொத்தம் மைதா கெடுதல் அப்படிங்கிறத விட அதுல இன்னும் சேரக்கூடிய பொருட்கள்னால அது நமக்கு எந்த பயனும் இல்லை. அதிகப்படியாக நமக்கு கொழுப்பு மாவுச்சத்தும் தான் கிடைக்குது. அதனால நம்ம உடல் ரொம்ப அதை செரிமானம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புரோட்டாங்கிறதுல எது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் கால நேரத்துல உணவு பற்றாக்குறை, கோதுமை இல்லை அப்படிங்கும் போது அப்போ ஏதோ ஒரு உணவை கொடுக்கணுன்றதுக்காக அந்த கோதுமையின் கழிவாக இருக்கக்கூடிய இந்த மைதாவை பயன்படுத்தி தற்காலிகமாக உணவு தட்டுப்பாடை தவிர்க்கிறதுக்காக அது செய்யப்பட்டது. ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா அதுவே ஒரு முக்கிய பொருளாகவும் முக்கிய உணவாகவும் இன்றைய காலகட்டத்துல இருக்கு. அதுல இதை யாரெல்லாம் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஓட்டுநர்கள். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறவங்க ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த கடையில போய் ஒரு 4 பரோட்டாவை சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சுது, அவ்வளவுதான். அடுத்து வண்டி எடுத்து அடுத்து எப்ப நிறுத்துவோம்னு தெரியாது. அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் உட்கார்ந்துதான் ஓட்டுறாங்க. இதுக்கு உடல் உழைப்புன்றது சுத்தமா இல்ல. அப்ப இது சாப்பிட்டது எப்படி செரிக்கும்? நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கணும்னா அதுல அதிகமா நார்ச்சத்து இருக்கணும். இருந்தாதான் அது குடல்ல போய் அது சரியா வெளியேறும். இதுல இப்ப நார் சத்தே இல்ல. சொன்ன மாதிரி சாப்பிடுறதே சிரமம் தான். வாய் வலிக்கதான் செய்யும். சக்கு சக்கு சக்குன்னு இருக்கும். ஆனா அது இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஜவ்வு மாதிரி அது இழுக்கிற. ஏன்னா அதுல கொஞ்சம் கூட நார் சத்தே இல்ல. இல்லைங்கும் போது அது இழுக்கிற போது இழுக்கிறதுக்கு வரும். அப்போ அது நல்லாதான் இருக்கும். ஆனா அது வெறுமனே சாப்பிட முடியாது. அதற்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாயா, ஒரு சால்னா, ஒரு ஆட்டுக்கால் இதுன்னு சொல்லி அது இன்னும் அதிகப்படியான சத்துக்கள் தான் அதுல இருக்கு. அதிகப்படியான கலோரிகள் தான் அதுல இருக்கு. அப்ப இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு இது 2யும் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா அதற்கான உடல் உழைப்பு இருந்தால் மட்டுமே அது செரிமானமாகும். அப்படி இல்லாமல் நான் சொன்னது போல ஓட்டுநர்களோ இந்த மாதிரி பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 பரோட்டாவை சாப்பிட்டோமா வயிறு நிறைஞ்சது. மத்தியானத்துக்கும் அதுதான், காலையிலக்கும் அதுதான், ராத்திரிக்கும் அதுதான். இதை விட இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை மலிவு. போய் ஒரு டிஃபன் சாப்பிடணுமோ இல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னாலும் 100 ரூபாய் வேணும், இல்ல 50 ரூபாய் வேணும். ஆனா இந்த பரோட்டா ஒரு பரோட்டா 5 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும் போது ஒரு 2 பரோட்டா 4 பரோட்டா சாப்பிட்டா 20 ரூபாய்ல வேலையே முடிஞ்சு போயிருது உங்களுக்கு. அதனால அதை கருதி தினமும் சாப்பிடக்கூடியவர்கள், கல்லூரி படிக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போறவர்கள் இதையே தினமும் அவர்களுடைய வாழ்க்கையில உணவாக உட்கொள்றாங்க. அப்ப தினம் தினம் இதையே உட்கொள்ளும் பொழுது நாளடைவுல அது கண்டிப்பா அவங்களுக்கு உடலுக்கு கேடுதான் விளைவிக்குது. இந்த மைதா இதுல பயன்படுத்தக்கூடிய மைதா எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையில இருந்து அதனுடைய வெளிப்புற தோலை நீக்கி விட்டு உட்புற தோலையும் நீக்கி விட்டு அந்த தோலோட அரைக்கிறதா கோதுமை. அதையும் நீக்கி விட்டு அதுதான் நம்ம ரிஃபைண்டுன்னு சொல்றோம். ரிஃபைண்டு ஃபிளார்னு சொல்றது அதனாலதான். அதையும் நீக்கி விட்டு எல்லா நார்ச்சத்தையும் நீக்கி விட்டு வெறும் மாவை தான் அரைச்சு எடுக்கிறோம். அதையும் பழுப்பு நிறமாக இருக்கிறத வெண்மையா ஆக்குறதுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனங்களை அதுல சேர்க்கிறாங்க. 4, 5 ரசாயனங்களை சேர்க்கும் பொழுதுதான் அது வெள்ளை வெள்ளையர்னு வருது. இல்லைன்னா கோதுமையினுடைய கலர் பழுப்பாதான் இருக்கும். அந்த வண்ணத்துல நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த வெள்ளை நிறம் தான் எல்லாரையும் வசீகரிக்க கூடியதாக இருக்கு. அப்போ அந்த வெள்ளை வெள்ளையர் என்று வருவதற்காக
அதுல சேர்க்கப்படும் அந்த ரசாயனங்கள் தான் வந்து நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடு ஏற்படுத்துகிறது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு சொல்றதுதான் வந்து முக்கியமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா அதுல வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து நம்முடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குதுன்றாங்க. அதுதான் வந்து நீரிழிவு நோய்கள் வந்து அதிகப்படியாக வருவதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கு. அது மட்டுமல்லாமல் கோதுமையில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை அது வந்து அழிச்சிருது. இந்த பென்சாயில் பெராக்சைடு மூலமாக அது வந்து கோதுமையிலிருந்து மைதாவாக மாறும் பொழுது முழுமையாக நார்ச்சத்து நீக்கப்படுது. அதுல இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களும் வந்து அழியுது. இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கணையத்தின் பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களை வந்து அழிக்குது. அதுதான் வந்து நமக்கு இன்சுலினை வந்து உருவாக்கக்கூடியது. அப்போ வந்து இன்சுலினை வந்து நம்மளுடைய உடல் வந்து சுரக்காது. அதனால் வந்து நமக்கு நீரிழிவு நோய் வந்து ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதை வந்து ஐரோப்பா, சீனா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல வந்து தடை கூட செஞ்சாங்க. நம்ம இந்தியாவிலயும் கூட தடை செஞ்சாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி நம்ம மறதியின் காரணமாக நாள் போக்குல வந்து நமக்கு இது வந்து சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கு, விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அத வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த பரோட்டான்றதுல வந்து தனியா சத்து, சுவை எதுவுமே கிடையாது. அதனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த குருமாவோ, இல்ல சால்னாவோ, பாயாவோ அத வந்து அதுல போட்டு இவங்க ஊற வச்சு தான் அத சாப்பிடுறாங்க. அத தனியா வந்து மென்னு சாப்பிட்டா நமக்கு வாய் வலிக்கும், பல்லு வலிக்கும். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பா அது வந்து செரிமானமே ஆகாது. இது மட்டும் இல்லாமல் குளோரின் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளையும் வந்து இதுல வந்து சேர்க்கிறாங்க. அது வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சிய பாதிக்குதுன்றாங்க. அப்புறம் பொட்டாசியம் புரோமேட் அப்படிங்கிற ரசாயனம் வந்து உங்களுக்கு சிறுநீரகத்தை பாதிக்குது. புற்றுநோய் வருவதற்கான இத வந்து அதிகப்படுத்துதுன்றாங்க. நம்முடைய தைராய்டு சுரப்பியை வந்து சுரக்கதையும் வந்து அது தடுக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து நம்மளுடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பை வந்து பாதிக்குது. இதை வந்து நாள்பட்டு நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உடல் நலத்திற்கு கேடுதான் ஏற்படுத்துது. அது மாதிரி டைகார்போனமைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. அதுவும் வந்து புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஒரு இதாதான் இருக்கு. இதுவும் தைராய்டை வந்து பாதிக்குது, நம்முடைய கணையத்தை பாதிக்குது. ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய டெஸ்டிஸ்ங்கிறதையும், பெண்களுக்கு வந்து ஓவரியையும், யூட்ரஸையும், கர்ப்பப்பையும் வந்து பாதிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் வந்து இதனால பாதிப்படையுது. இதுல இந்த அலெக்சான்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருளை வந்து கலக்குறாங்க. அது வந்து ப்ளீச்சிங் அப்போ பயன்படுத்தும் பொழுது அதுதான் வந்து அந்த மைதாவிற்கான மென்மை தன்மையையும், வெண்மை நிறத்தையும் வந்து குடுக்குது. அதுதான் வந்து முக்கியமா எல்லாரும் எதிர்பார்க்கிறது. இந்த மைதா தான் முக்கியமாக அடுமனையில் செய்யக்கூடிய அந்த கேக்கு, பிஸ்கெட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா உணவுக்கும் மூலப்பொருளாக இருக்குது. இந்த மைதாவை பயன்படுத்தி செய்யும் பொழுது அது எந்த அளவுக்கு சுவையா இருக்குதோ என்னமோ தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா உடல் நலத்திற்கு கேடுதான். இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதற்கு சரியான இது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்ச்சத்து கண்டிப்பாக நீக்கப்படும் பொழுது அதுல முழுக்க முழுக்க மாவுச்சத்து மட்டுமே இருக்கு. அப்ப அதிகப்படியா மாவுச்சத்தும், கொழுப்பு சத்தும் எடுக்கும் பொழுது அது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடை தான் விளைவிக்கிறது. அதனால் நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்துல இந்த பரோட்டா அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சிறுவர் முதல் இளைஞர்கள் முதல் முதியவர் வரை அது வந்து செரிமானத்து கோளாறுகளையும் ஏற்படுத்துகிறது. உடல் நலத்திற்கு கண்டிப்பாக அதிக கேடை விளைவிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம். சிறப்பு 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 அம்மா, சிறப்பு. அருமையாக இந்த புரோட்டாவை பத்தி நிறைய கருத்துக்கள் சாலைகள்ல நாம நடந்து போனா பாருங்க, ஒரு கடைக்கு அடுத்த கடை ஏதாவது உணவு சாப்பிடக்கூடிய கிடையாது. தள்ளு வண்டியிலயும் அதேதான், பக்கத்துல இருக்க சின்ன கடையாகலையும் அதேதான், பெரிய பெரிய நகரங்கள்லயும் அதேதான். சாலைகள்ல ஒரு கடைக்கு அடுத்த கடை நிச்சயமா சாப்பாடோ ஏதோ தீனியோ நொறுக்கு தீனியோ இந்த மாதிரியான பொருள்கள் விற்கக்கூடிய கடையாதான் நிறைய நம்ம பார்க்கணும். இப்ப இந்த மைதாவில் ஏற்படக்கூடிய அந்த போடக்கூடிய அந்த வேதிப்பொருள்களை எல்லாம் ரொம்ப அழகா அவங்க அடுக்குனாங்க. அதெல்லாம் எப்படி எல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிக்குது, கணையத்தை பாதிக்குது, குடலை பாதிக்குது, சிறுநீரகத்தை பாதிக்குது, நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகளை பாதிக்குதுன்னு எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கக்கூடிய தன்மையை அவங்க சொன்னாங்க. ஆனா மைதாவை போட்டு கூட நம்ம வீடுகள்ல செய்யறோம். அந்த காலங்கள்ல இந்த போலி ஒப்புட்டு அப்படின்னலாம் செய்வாங்க. அந்த போலி ஒப்புட்டு செய்யும் பொழுது அதிக அளவு எண்ணெய் ஊற்றி லேசா தட்டி அது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் அது நாம் பண்ணுவோம். ஆனா இந்த கடைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டாவை விட அதுக்கு பக்கத்துல தொட்டுக்க கொடுக்குறான் பாருங்க, அதுதான் ரொம்ப செரிமானத்தை தொந்தரவு பண்ணுது. மசாலா பொருள்கள், அப்புறம் எளிதில் ஜீரணமாகாத பொருள்கள், அதே மாதிரி இந்த மாமிச இதெல்லாம் எல்லாம் சுத்தம் இல்லாம நிறைய இடங்கள்ல செய்யப்படுறதுனால
செரிக்கக்கூடியதுக்கும் ஒரு வேலை இருக்கணும் இல்லையா? ஒரு உடம்பு பகல் நேரங்கள்லன்னா செரிக்கும். இரவு நேரத்துல சாப்பிட்டுட்டு படுக்கும் பொழுது நிறைய உயிர்களை கூட இது பாதிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம செய்திகள்ல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த புரோட்டா அதிக அளவுல உட்கொண்டாலும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப தீமை தரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். ரொம்ப சிறப்பு அம்மா. அடுத்ததாக துரித உணவு, வேகமாக, அதாவது உடனே வேணும்னா கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரியான உணவு வகைகள், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப எப்படி இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் தண்ணியில வெந்து அது வடிச்சு அது மெத்துனாயி ஊற வச்சு இப்படிதான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். இப்ப இட்லி வேணும்னா ஒரு நாள் முன்னாலேயே தான் செய்ய முடியும், ஊற வச்சு அரைச்சு அதை புளிச்சு அப்புறம். ஆனா இந்த துரித உணவுகள் எல்லாம் உடனே வரக்கூடியதான் ஃபாஸ்ட் ஃபுட்டா, அதனால என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுது மக்களுக்கு அப்படிங்கிறத பத்தி மிக அழகாக பேச வராங்க திருமதி பால் தங்கம் அவர்கள். வாருங்கள் அம்மா, துரித உணவுகளால் ஏற்படக்கூடிய தீமைகளை பத்தி சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, என்றும் எங்களுக்கு வழிகாட்டியாக விவாத மேடைக்கு தலைமையேற்கும் ராஜாமணி அம்மையாரை வணங்கி, என்னோடு பேசிக்கொண்டு பேசி முடித்து சென்றிருக்கும் அத்தனை சகோதரர்களை வணங்கி என் உரைக்குள்ளே நுழைகின்றேன். என்றும் எனக்கு கிடைப்பது ஒரு உடனடி ஆயத்த உணவுதான். இன்னும் ஒரு ஆயத்த உணவை பேசும் வாய்ப்பை தான் ஆண்டவன் அளித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மூவரும் பேசியது துரித உணவை பற்றி தான். அதில் ஒரு அங்கம் எனக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அம்மா சொன்னார்கள், மறந்துட வேண்டாம், யாக்கைக்கு அறந்தது அற்றது போற்றி விட்டான். ஆம், அப்படி வள்ளுவர் சொன்னதை ஒரு காலத்தில் பின்பற்றி வந்தார்கள். இன்று அப்படி அல்ல. அம்மாவே சொன்னார்கள், ஏன் என்று காரணமும் கூறினார்கள். இன்று இருவர் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். பெற்றோரோ உற்றோரோ அவருக்கு உதவிக்கு இல்லை. அவர்கள் அதுவும் ஐடி என்ற ஒரு கம்பெனி வந்த பிறகு அவர்கள் இருவரும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வேலை செய்யும் போது கால் என்று ஒன்றை கொடுத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சமைக்க நேரம் இல்லை. என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் உடனே ஆர்டர் கொடுக்கிறார்கள். பாஸ்போர்ட் வந்து 10 நிமிடத்திலே வீட்டின் முன்னால் இறங்கி விடுகிறது. அவன் வெயிட் பண்ணுவானோ என்னதோ, இவர்களுக்கு அதை போய் வாங்க கூட நேரம் இல்லை. என்ன பண்ண? நான் அவர்கள் மூவரும் என்னோட அழகாக தெளிவாக 3 துரித உணவை பற்றி பேசி சென்று விட்டார்கள். நான் இன்று அவர்கள் தொடாத ஒரு துரித உணவை பற்றி உங்களுடன் உரைக்கப் போகிறேன். பண்டிகை என்றால் தீபாவளி என்று பலரும் மகிழும் பாரத கொண்டாட்டம். பண்டிகைக்கு காரணம் கற்பித்தது கண்டு பண்டைய காலத்தில் பல பல கதைகள் உண்டு. மண் மீது தீமை என்னும் வசனனை மாதவன் அளித்தது என்று ஏற்றது உண்டு. இப்படி தீபாவளியை கொண்டாடுகிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அசைவ உணவை பற்றி நான் பேசுகிறேன். அம்மா அதை சாப்பிட மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்று அம்மா சொன்ன போது கடை என்றால் பிரியாணி கடைகள் தான் எங்கும் பல்கி பெருகி இருக்கின்றன. யாருக்கு கேளு, நீங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கி கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு கதை. சமைக்கிற வேலையே இல்ல, போடு அவனே கொடுத்துறான். அதை அப்படிதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏற்படும் தீமைகளை பற்றி தான் உங்கள் முன் நான் சற்று சொல்ல போகிறேன். கர்த்தர் பிறந்தார், கரியும் சோறும் தந்தார். இயேசு பிறந்தார், எச்சியும் சோறும் தந்தார் என்று எங்கள் ஊரிலே சொல்வார்கள். அப்படிதான் மட்டன் சாப்பாடு சாப்பிடுவர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆனால் மட்டன் போதிய அளவு கிடைக்கவில்லை. தீபாவளி அன்று நாங்கள் இந்த தடவை எங்கள் வீட்டுக்கு எங்கள் மகளை அழைப்போம், அவள் வீட்டுக்கு செல்லலாம் என்று என் கணவர் ஆசைப்பட்டார். என் பேரன் பட்டாசு வெடிக்கிறதை பார்க்க வேண்டும் என்று. அதனால் அங்கே சென்றோம். அங்கே சென்றால் 10 மணி ஆனதால் மட்டன் கிடைக்கவில்லை. மட்டன் என்று சொல்கிறேன் என்று நினைக்கிறார்கள். இறைச்சி என்றால் இங்கே உள்ளவர்களுக்கு இப்பொழுது தெரியாது, கிடைக்கவில்லை. உடனே அவளே ஒரு ஆர்டர் கொடுத்து விட்டான். நீ என்னென்ன தேவையோ பரோட்டால இருந்து, பரோட்டா இல்ல நான் என்று பெயர் அதற்கு, பரோட்டா இல்ல நான் என்று கொடுக்கிறார்கள். எல்லாம் வந்து இறங்கி விட்டது. எல்லாரையும் கூப்பிட்டார்கள். எனக்கு பிடிக்காது, நான் அதையும் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி இருந்து அதை காலையிலே அவர் சாமிக்கு அபிஷேகம் பண்ண செய்த அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்டு விட்டு நான் உட்கார்ந்து விட்டேன். இப்படிப்பட்ட உணவுகள் தேவைப்படுகின்ற காரணத்தால் தான் இன்று பெருகி வருகிறது. அழகாக அம்மா சொன்னது போல மேலை நாட்டு பழக்கம் நம்ம நாட்டுக்கு வந்து விட்டது. அதை அவர்கள் நாட்டு பழக்கத்தை நாம் கொண்டு வந்தால் இங்கு அது நமக்கு இடைஞ்சல் தராதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். புலிக்கு கோடு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். பூனை அந்த கோட்டை சூடு போட்டு கொண்டால் என்ன ஆவது? அவர்கள் நாட்டிலே அவர்கள் சீதோஷ்ணம் அதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அங்கே எந்த உணவும் கெட்டு போவதில்லை. எத்தனை நாள் வெளியே வைத்திருந்தால் கூட எல்லா வீட்டிலும்
சென்ட்ரல் ஏசி வைத்திருக்கிறார்கள். அதனால் உணவுகள் கெடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி கெட்டு போனதை அறிந்து கொண்டால் அந்த கொடுத்த அந்த கடைக்காரனை அதை திருப்ப வாங்கி அதற்கு பணத்தை திருப்பி செலுத்துகிறார். இங்கே உணவு கெட்டு போட்டால் அதை அவசரமாக துரித சாப்பாடு கேட்கிறவர்களுக்கு போட்டு சமைத்து கொடுத்து விடுகிறார்கள். அதை வாங்கி உண்டு இவர்களுக்கு இல்லாத நோய் எல்லாம் வருகிறது. எங்கும் ஆஸ்பத்திரி பல்கி பெருகி இருக்கிறதற்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கு என்பது என் எண்ணம். எண்ணெய் பலமுறை பயன்படுத்தியது என்பதை அழகாக சொன்னார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? குறைந்த விலையில் போட வேண்டியிருக்கு. அவர்கள் அதை போடும்போது அவர்களுக்கு எப்போது கட்டுப்படி ஆகுமோ அதைப்படிதானே போட முடியும். அதை விட்டு என்ன செய்ய முடியும்? மின்சாரம் இல்லாமல் இங்கே இருந்தால் என்ன பண்ணுவார்கள்? பேசாமல் ஆஃப் பண்ணி வைத்து விட்டு இருந்து விடுவார்கள். அங்கே அப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. இறைச்சி முதல் பரிமுறை செய்யப்பட்டது. ட்ரெயினில் வந்த 10-30 கிலோ இறைச்சி என்று கேள்விப்படுகிறோம். ஏன்? அது பக்குவப்படுத்தி வரவில்லை. ஆனால் இவர்கள் எப்பொழுதும் அதை பிடுங்கி படிக்கிறார்களா என்று கிடையாது. அவர்களிடம் எதை வாங்கிவிட்டு திரும்ப விட்டுகிறார்கள். இப்படி நீங்கள் பாருங்கள், நாங்கள் உணவு கட்டுப்பாட்டு வந்திருக்கிறோம் என்று போகிறார்கள், அதை பறிக்கிறார்கள், திரும்ப கொடுத்து விடுகிறார்கள். அதில் எந்த கட்டுப்பாடும் வைக்கவில்லை. என்ன செய்வது? அதனால் கெடுதல் தான் நிகழ்கிறது. இதனால் நிகழும் உடல் பருமன், கல்லீரல் பாதிப்பு எல்லாம் யாரை பாதிக்கிறது? பெரும்பான்மையாக இப்பொழுது அந்த சிக்கன் என்ற ஒன்றை கண்டுபிடித்தானே, யார் கண்டுபிடித்தார்களோ தெரியாது. எங்கள் ஊரில் எல்லாம் நாட்டிலே நாங்கள் வீட்டிலே கோழி வளர்ப்போம். அது முட்டையும் நல்லாகத்தான் இருந்தது. அதில் உள்ள சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அதை சாப்பிட்டவர்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுது கண்டுபிடித்தான் ஒரு சிக்கனை. அந்த சிக்கன் 65 சிக்கன் சுக்கா என்று வாங்கி தின்பவர்கள் எல்லாம் எந்த உடல் பருமனும் இன்றி இருந்தவர்கள் எல்லாம் உடல் பருத்து கெட்டு போகிறார்கள். 5 வயதிலே குழந்தைகள் எல்லாம் வயதுக்கு வந்து விடுகிறார்கள். அப்படி கூட அதிசயங்கள் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், அந்த கந்த சஷ்டி நான் கூட ஒரு கந்த சஷ்டி விரதம் இருந்து பிறந்த மகள். அந்த விரதத்தை இருந்து எங்கள் அப்பா என்னை பெற்றார். இப்பொழுதெல்லாம் எங்கள் தெருவிலே கூட 2 இருக்கிறது என்று நினைக்கிறேன். கருத்தடை, அதாவது கரு உற்பத்தி செய்யும் கமலா காமேஷ் செய்கிற வேலையை செய்து கொண்டிருக்கும் மருத்துவமனைகள். ஏனென்றால் பிள்ளை இல்லாத முறைகள் இங்கு பெருகிக் கொண்டிருக்க காரணம் இந்த துரித உணவுகள் என்பது என் எண்ணம். இந்த துரித உணவுகளால் நடக்கும் கேடுகள் நாட்டில் அதிகமாகவே பெருகிக் கொண்டிருக்கின்றன. வாடிக்கையாளரை விடக்கூடாது என்பதே அவனது நோக்கம். அவசரமாக வந்தவர்களுக்கு அவசரமாக பண்ணி கொடுத்து விடுகிறார். அந்த அவசரம் தான் எதற்கும் தீங்காக அமைகின்றது. மேலும் எண்ணி பார்த்தோம் என்றால் தன்னை உத்தமராக தம்பட்டம் அடித்து மணிமகனும் ஏந்தும் மனித போலிகளால் தான் இங்கே அந்த துரித உணவுகள் செய்யப்படுகின்றன. ஏன் நீங்களே பாருங்கள், திருப்பதி லட்டிலே கூட ஏதோ டால்டா கலந்ததாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இறைவன் தரிசனத்திற்காக பணம் கொடுத்த காலம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். இறைவனிடம் போய் அவன் பிரசாதமாக வாங்கி எல்லோருக்கும் விநியோகிக்கும் லட்டில் கூட டால்டா கலந்தால் நாங்கள் என்ன செய்வது? இப்படிப்பட்ட துரித உணவுகளால் வந்த வினையை பாருங்கள், எண்ணி பாருங்கள். பண்டிகை என்றால் நமக்கு அழகாக ஐயா கூட அன்று தீபாவளியை பற்றி பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் அசைவம் சாப்பிடுபவர்களை பற்றி. அந்த அசைவம் சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள், சென்னையிலும் இருக்கிறார்கள், எல்லா இடமும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விதமாக அவசரமாக வாங்க உதவுவது இந்த மாதிரி துரித உணவகங்கள் தான். அவசரமாக 2 பேர் இருக்கும் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டால் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கி அவர்களுக்கு பரிமாறி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். அந்த நிலையிலே இருப்பவர்கள் ஈரண சக்தியை பற்றி யோசிப்பதில்லை. சிவகாமி அம்மா சொன்னது போல, மேலை நாட்டிலே நான் அமெரிக்காவிலே பார்த்தது போல உணவு பரிமாறுவதற்கு பதில் அவன் தண்ணீர் பரிமாற மாட்டான். கொக்கோலோ, பெப்சி இந்த மாதிரி ஒரு பாட்டலை கொடுத்து விடுவான். அதுதான் அவர்கள் உண்ணும் உணவை அங்கே ஜெமிக்க காரணமாக அமைக்கிறது. இங்கே அப்படி அல்ல. நாம் அழகாக சாதம் சாப்பிட்டு வளர்ந்து விட்டோம். நீங்கள் சாதம் என்று சொல்லுவீர்கள், எங்களூரில் சோறு என்று சொல்வார்கள், அன்னம் என்று சொல்வார்கள். அன்னப்பால் கிடைக்காத அவர்களுக்கு ஆவின் பால் எங்கே கிடைக்கும் என்று எங்கள் அழகான பாடல்களை எல்லாம் நாங்கள் பாடி சின்ன வயதிலே மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் இன்று அப்படி இல்லை. துரித உணவால் கஷ்டப்படும் காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு தீர்ப்பு அம்மா எழுத வேண்டும் என்று சொல்கிறேன். நன்றி வாய்ப்பு. தீர்ப்பு இல்லம்மா, நீங்க பேசுங்க. இது விழிப்புணர்வு கருத்துக்கள் தான் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். துரித உணவுகள்ல இவங்க அதிகமாக அந்த பிரியாணி என்ற உணவை பத்தி ரொம்ப பேசினாங்க. பக்கெட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி,
அண்டா பிரியாணின்னு நம்ம தொடர்வண்டியில போனோம்னா அவன் கத்திட்டு வருவான், என்னடா பக்கெட் பிரியாணி பார்த்திருக்கேன், இவன் அண்டா பிரியாணிங்கிறானே அப்படின்னும் பொழுது, அண்டான்னா முட்டை போல இருக்கு, முட்டை பிரியாணியே அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் துரித உணவுகளாக பாதி வெந்துதான் இருக்கும், அது மீதி நம்ம வயிற்றுல போய் தான் வேகணுமோ என்னமோ தெரியல, அந்த மாதிரியான உணவுகள் நமக்கு தொந்தரவு கொடுக்குது. அது மாதிரி இந்த கோழி வகைகள் உணவு பாருங்க, அங்கெங்கேயோ இருந்து வட மாநிலங்கள்ல இங்க சென்னைக்கு வரும் பொழுது பார்த்தா 4-5 நாளாகி அது கெட்டு போய் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் போன மாதம் நாம அந்த செய்தித்தாள்கள்ல படிச்சுட்டு நிறைய இந்த கோழி சம்பந்தமான அந்த உணவு வகைகள் பாதுகாப்பு சரியா இல்லாம, சுகாதாரம் சரியா இல்லாம நிறைய பேர் சாப்பிட்டு இறந்து போறதை பாக்குறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிராண்டு, ஒரு பெயர் வச்சிருக்காங்க பாருங்க, தலப்பா கட்டு பிரியாணி, தலப்பா கட்டு போய் தலப்பா கட்டி, அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு இது நடந்து அப்படியெல்லாம் நிறைய இடங்கள்ல அந்த பலகை. இப்ப இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் துரித உணவுகளாக இருக்கும் பொழுது அது அந்த அளவு நமக்கு செரிமானத்தை கெடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பால் தங்கம் அவர்கள் சொன்னாங்க. சிறப்பு அம்மா, சிறப்பு. இந்த துரித உணவுகளை நாம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கருத்தாக இதுல இருக்கு. ரொம்ப அருமை. இப்போ நாம இந்த உணவு வகைகள் மட்டும் பாக்குறோம். ஆனா ஒரு நேற்றோ அதற்கு முத நாள ஒரு செய்தியில நான் கவனிச்சேன், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் பொருட்கள் இருக்கு இல்லையா, இப்போ செர்லாக்கு அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் நாம கொடுக்கறது உண்டு. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகமா கிடைக்காது. 2வது அது வளரும் பருவத்துல இட்லி, உப்பு போட்ட பருப்பு சாதம் இதெல்லாம் ஒரு 6 மாசத்துல ரொம்ப மெத்துன்னு நாம வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுப்போம். இது நம்ம நாட்டினுடைய பழக்கமாய். ஆனா இப்ப எல்லாருமே என்ன பண்றோம், அதுக்கும் ஒரு டப்பாக்களை வாங்கிட்டு வந்து அந்த செரலாக் உணவெல்லாம் கலந்து, அதுல மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல அந்த உணவுகள்ல அதிகமாக சர்க்கரை பொருள் சேர்க்கப்படுறதுனால குழந்தைகளினுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான உணவுகள் மேலை நாடுகள்ல, மேற்கு நாடுகள்ல அந்த அளவு சர்க்கரையும் உப்பும் சேர்றது இல்லையா. நம்ம பகுதிகள்ல இந்த கீழே இருக்கக்கூடிய தெற்கு கிழக்காசிய நாடுகள்ல தான் இது அதிகமாக இருக்கு. அதுவும் பிலிப்பைன்ஸ் நாட்டை பத்தி நிறைய போட்டிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமான வியாதிகள் வருது அப்படிங்கிற ஒரு கருத்துல போட்டிருக்காங்க. இப்படி குழந்தைகள்கிட்டயே அந்த பால் பொருள்கள்லயே இந்த கலப்படமும் தேவையில்லாத வேதிப்பொருளும் அதிகமா சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வெளியில வாங்கக்கூடிய உணவுப் பொருள்கள் இருக்கு. அப்ப இந்த உணவுப் பொருள்களை எல்லாம் நாம என்ன செஞ்சா தீர்வாகும், எப்படி நாம மாத்திக்கலாம், நம்ம நடைமுறைகள்ல அதுல எப்படி சில தீர்வுகள் கொண்டு வரலாம், இல்ல நாம என்ன மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு தீர்வுக்காக மறுபடியும் இப்ப பேசினவங்களுக்கு ஒரு நிமிடங்கள் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு இடத்தை திரும்பவும் அவங்க அதை பத்தி பேசலாம். எந்த உணவு அல்லது உணவுப் பொருள் மக்களுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும், இதை வானொலி மூலமாக ஒலிபரப்பு செய்ய இருக்கக்கூடிய ஜெர்மன் தமிழருவி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்ப மறுபடியும் இவர்களுக்கெல்லாம் ஒரு சுற்று நாம கருத்துக்கள் பேசுவதற்கு இடமளிக்கிறோம். அதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது என்ன தீர்வு பண்ணலாம். கடையே இல்லைன்னு நம்மளால இழுத்து மூட முடியாது. ஆனா இப்ப போதைப் பொருள்கள் எல்லாம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க, சாராயம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க, கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன தீர்வு பண்ணலாம், நாம குடிக்காம இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப இவர்கள் வேற என்ன தீர்வு சொல்றாங்க இதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்கம்மா திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள், வாருங்கள். வணக்கம் அம்மா, மீண்டும் பாத்தீங்கன்னா அடிக்கடி இது போன்ற உணவுகள், அதாவது இந்த சாட் வகைகள் உங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அதில் மூடப்படும் அந்த இது ஒரு துணி பாத்தீங்கன்னா அதுவே இவ்வளவு அழுக்கா இருக்கும். அவங்க அந்த அந்த பானையெல்லாம் மூடி வச்சிருப்பாங்க, அதுவே அவ்வளவு அழுக்கா இருக்கும். அதையெல்லாம் நம்ம பார்த்து வாங்கி சாப்பிடலாம். அதெல்லாம் இல்லாம அதையெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் தரமான இடத்துல இருந்து நம்மளுக்கு தெரியும் அதை வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த பானிபூரி எல்லாம் நம்ம வீட்டுல செய்யலாம், வீட்லயே செய்யலாம், செய்யறது ஒண்ணும் இது இல்லை. ஏன்னா நம்ம கொத்தமல்லி அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு தரமா அதை போடுவாங்கன்னு தெரியாது. நம்ம கொஞ்சம் அதுல மண்ணோ இல்ல இதுவோ அழுகி இருந்தா கூட அது வயத்துக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கும். அதனால அதெல்லாம் இல்லாம இவங்க கொத்தமல்லியும் இல்ல புதினா இதெல்லாம் சேர்த்தா நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான். அது பாத்தீங்கன்னா நல்ல பொருள் தான்.
அதை நம்ம வீட்டுல தரமா செஞ்சு நம்ம சாப்பிட முடியும் அதை. ஏன்னா இப்ப இந்த பூரி வந்து ஒன்னும் பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நம்மளே வந்து வீட்டுல தயாரிக்கிற வெறும் பூரி தான், அதுல கொஞ்சம் ரவையை போட்டு அதுல நம்ம தாராளமா அந்த பூரி எல்லாம் வீட்டில் செஞ்சு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நமக்கு வந்து நேரம் இல்லை, நேரமின்மை, எல்லாரும் வேலைக்கு போறாங்க, அதெல்லாம் ஒரு வாரத்துல ஒரு நாள், மாசத்தில் ஒரு நாள், அந்த மாதிரி வச்சு மாத்தி மாத்தி பண்ணி நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி தரமான இடங்களில் போய் சாப்பிடலாம். இத கம்மியா விலைக்கு கொடுக்குறாங்கன்னு போய் அங்க போய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து அடிக்கடி சாப்பிடும் போது அது வந்து நம்மளுக்கு உடல் உபாதையை உண்டாக்குகிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாவ் பாஜி எல்லாம் வீட்டுல செய்யும் போது நம்ம வந்து நறுக்கிய கறிகாய்கள் வந்து நம்ம வந்து உடனே போட்டுருவோம், உடனே வந்து நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திடுவோம். ஆனா அது இல்லாம வெளியில பண்ணும்போது அது வந்து அவங்க வச்சு வச்சு பண்ணும்போதுலாம் அதுல பாக்டீரியாக்கள் அதெல்லாம் வந்து உருவாகுது. இப்போ நம்ம பண்ற அந்த தண்ணியில வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த டை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், கலர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நம்ம வந்து அது வந்து உடல் ஆரோக்கியம் தான் அதெல்லாம். அது மாதிரி நம்ம சமோசா கூட வீட்டுல பண்ணும்போது நம்ம வந்து கோதுமை மாவுல பண்ணலாம். அந்த கோதுமை மாவுல சமோசா பண்ணா நல்லாதான் இருக்கும். அது மாதிரி ரொம்ப இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் உணவெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த உருளைக்கிழங்குல எல்லாம் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எப்பவும் நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஆனா அப்பப்போ அதை வந்து நம்ம தவிர்த்து அதை வந்து நல்ல உணவுகளா நம்ம வீட்டுல பண்ணலாம். இது என்னோட முக்கியமான கருத்து. அதுல முக்கியமா வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த தண்ணிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காளா நமக் அப்படின்ற ஒரு சாட் பொருளை போடுறாங்க. அந்த மாதிரி போடும்போது என்னன்னா அதுக்கு அடியில இருக்கிற நம்மளுக்கு கெட்ட வாசனை எல்லாம் அதுல மறைஞ்சு போயிடுது. அதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது அது வந்து என்னன்னு. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளே வந்து வீட்டுல நம்ம காளா நமக் போடலாம், போட்டா நல்லதுதான். அது போட்டு நம்ம உணவுகள் நம்ம பண்ணலாம். வெளியில வாங்கும்போது நம்ம தரமானதா பார்த்து நம்ம கண்டிப்பா நம்ம தரமானதா பார்த்து வாங்கி சாப்பிடலாம். இது ஒரு கருத்துமா. அது மாதிரி இந்த பரோட்டா சொன்னும் போது நான் அதுக்கு ஒரு சின்ன இது சொல்ற மாதிரி, பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு உணவு தான். அதை வேற என்ன பண்றாங்கன்னா அதை கட் பண்ணி வேற அதை எண்ணெயில அத வந்து ஒரு உணவுன்னு சொல்லிட்டு சில்லி பரோட்டா, ஆமா சில்லி பரோட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து மோசமான ஒரு உணவு தான். அதை நம்ம வீட்டுல கூட பண்ணலாம். அதுதான் என்னோட கருத்துமா. இதுதான். சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமை. கிரிஜா மாதிரியானவங்களுக்கு நிறைய நவீன இந்த உணவுகளை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. செய்யக்கூடிய முறைகளும் அவங்களுக்கு தெரியும், நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால அவங்க அதை பத்தி அழகா சொல்றாங்க. ஏன்னா சுகாதாரமற்ற இடத்துல இருந்து அது நம்ம வாங்கி சாப்பிட வேண்டாம், ஒரு பெரிய ஒரு இதுல வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு செய்யலாம். அந்த மாதிரி பானினாலே தண்ணி தானேம்மா, பானி பூரி. அப்ப தண்ணியும் பூரின்னா அந்த தண்ணிக்குள்ள என்னென்ன கலர் போடுறதுக்கு, பச்சையா போடுறதுக்கு புதினா போடுறான், கொத்தமல்லி போடுறான், இல்லைன்னா இந்த பேரிச்சம்பழத்தை எல்லாம் அரைச்சி ஊத்துறான். இந்த மாதிரி இனிப்பு காரம் அப்படிதான் வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சிறப்பு அம்மா, சிறப்பு, அருமை. வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம், முடிஞ்ச அளவு சுகாதாரமான இடத்துல வாங்கி தரலாம் அப்படிங்கறது அவங்களுடைய தீர்வா இருக்கு. குழந்தைகள் வேண்டான்னு அவங்கள தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கண் எதிரில எல்லாமே வித்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது சாப்பிடாதேன்னு சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். அதனால உண்மையாக அவங்க சொன்னது அருமையான இருக்கு. சிறப்பு திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கு. அடுத்ததாக இப்போ நம்முடைய பிஸ்கெட் அப்படிங்கிற ஒரு உணவு பொருளை எப்படி நாம பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் அதற்குண்டான தேர்வுகளை சொல்ல வர்றாங்க. வாங்கம்மா புவனேஸ்வரி. நன்றி அம்மா. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. ஒரு மனிதனின் உடம்பிற்கு ஒவ்வாத உணவுகளை விலக்கி உணவு உண்டாலே அவன் உயிருக்கு நோயால் வரும் துன்பம் இல்லை என்று நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் நமக்கு நெறி கூட்டுகின்றது. அளவான ஆரோக்கியமான சத்தான உணவு வயதை குறைத்து உடலில் சக்தியை கூட்டி ஆரோக்கியத்தை நிரப்புகின்றது என்பதை உணர்ந்து ஆராய்ந்து உண்டால் ஒவ்வொருவரும் ஓர் நூற்றாண்டை கடந்தும் ஆனந்தமாக வாழலாம் என்பதை நான் எப்படி சொல்ல? ஒருவேளை இப்படி சொல்லலாமோ? சாமை சோறு ஆமை ஆயுள், குதிரை வாலி தந்திடுமே குறைவில்லா வாழ்வு. கோல் ஊன்றி நடமாடும் மக்கள் கம்பங்கூழால் கால் ஊன்றி நடப்பர். திணை உண்டால் இதயத்திற்கு துணையாகும், தேக்கு போல் உடல் வலுவாகும். வரகால் விரட்டிடுவோம்
வரும் நோய்களை. கம்பால் உடலுக்கு தெம்பு சேர்ப்போம். ராகியில் பலகாரம் கால்சியத்தின் அதிகாரம். சர்க்கரையை அதட்டும். சோளம் சோம்பலை நீக்கும். பனிவரகு புற்றுநோயை விலக்கும் என்று தினம் தினம் சிறு சிறு தானியங்கள் உண்போம். இந்நாளில் வளமாய் வாழ்வோம், எந்நாளும் ஆனந்தம் பெறுவோம் என்றே நன்றியுடன் விடைபெறுகிறேன். சிறப்பு சிறப்பு அம்மா. இவங்க நிறைய சிறுதானியத்தை பத்தி இப்ப நமக்கு அவசியமா ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிறுதானிய வகைகள்ல அரிசி சோறை விட மற்றதுல வந்து நிறைய வேற வேற விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்தவங்களுக்கும் அதற்கேற்ற மாதிரி உணவு சமைச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த மருத நிலத்துல வாழ்ந்தவங்க நல்ல சோறு சாப்பிட்டுருக்காங்க. அந்த மலைப்பகுதிகள்ல இருந்தவங்க தான் அந்த வரகு திணை சாப்பிட்டிருப்பாங்க. அப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் உணவெடுத்து கொண்டார்கள், அவர்கள் பலம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பிஸ்கெட்டுகள் கூட வீட்டுல செய்யக்கூடிய முறைகள்லாம் சில நேரங்கள்ல நம்ம பார்க்கறது உண்டு. அதையும் நாம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஏன்னா அவங்க கேட்கும் பொழுது வாங்கி தர்றதை விட நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு டப்பால போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குமா. பிஸ்கெட்டும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். சின்ன குழந்தைகளுக்கு 3 மாசம் ஆன உடனே அதை குழைச்சு பால்ல குழைச்சி எல்லாம் ஊட்டி அது வயிறை அடைச்சு வச்சிடுறாங்க. அதனுடைய குடலையே பாழாக்கிடக்கூடிய சில சூழல் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதையெல்லாம் தவிர்க்கலாம். அருமை அருமை, அழகா சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல. அடுத்ததாக இப்பொழுது புரோட்டாவை பற்றி மீண்டும் பேச வருகிறார் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். நான் சொன்ன மாதிரி பரோட்டாவே வந்து செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும். அதை வச்சிருந்து அதை வந்து சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டான்னு அதை வந்து வேற வேற மாதிரி மாத்தி கொடுக்குறாங்க. அதையும் வந்து மக்கள் விரும்புறாங்க. இந்த பரோட்டால பாத்தீங்கன்னா 100 கிராம் மைதா மாவுல எவ்வளவு கேலரி இருக்குன்னா 351 கேலரி இருக்கு. அதாவது 3.5 மடங்கு அதிகமாக கேலரிகள் இருக்கு. அதுல வந்து 74 கிராம் அளவு வந்து மாவுச்சத்து இருக்கு. இதுல நார்ச்சத்து பாத்தீங்கன்னா 2 கிராம் அளவு தான் நார்ச்சத்து இருக்கு. அதுல கொழுப்பு வந்து 0.7% வந்து கொழுப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இதுல நார்ச்சத்து இருக்கும்பீங்க. ஆனா 100 கிராம்ல வந்து உங்களுக்கு 2 கிராம் தான் நார்ச்சத்து இருக்கு. அப்ப நீங்க அதிகமா நார்ச்சத்து வேணும்னா அவ்வளோ அளவு நீங்க கிலோ கணக்குல 1/2 கிலோ 1 கிலோ மாவு சாப்பிட்டீங்கன்னா தான் அவ்வளவு நார்ச்சத்து கிடைக்கும். எதற்கு இவ்வளவு நம்ம சொன்ன மாதிரி நம்ம சிறுதானியங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுடைய உடல் வந்து வளமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இது வந்து மைதாவ பத்தி நம்ம சொல்றோம். இப்ப மைதா நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பரோட்டா சாப்பிடுற இடத்துல ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடலாமா அப்படின்னா, அதுவும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு தான் சொல்றாங்க. எதுவுமே வந்து மாவு பொருளை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும் பொழுது, அது கண்டிப்பாக நீரிழிவு நோயை தான் ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம எதை உட்கொள்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் உழைப்பு இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து செலவழிக்கிற அளவுக்கு நம்ம உடல் உழைத்தால் தான் அது வந்து சமமாகும். அப்படி இல்லாத பொழுது இன்னைக்குன்னு பார்க்கும்பொழுது, இன்றைய காலகட்டத்துல வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு வலுவான உடல் உழைப்பு இல்லை. எல்லாருமே வந்து உட்கார்ந்து பார்க்கிற வேலை ரொம்ப வந்து ஒரு மிதமான வேலைய தான் பார்க்குறாங்க. யாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கல் உடைக்கிற வேலையோ, வெயில்ல போய் மாடு இழுக்கிறது, வண்டி இழுக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு கடினமான வேலையும் பார்க்கல. அப்ப அந்த மாரி கடினமான வேலை பார்த்த நம்மளுடைய முன்னோர்களே வந்து நல்லா தெம்பா வந்து ஒரு கேப்பக்கூழு, கம்பங்கூழு அப்படி குடிச்சிட்டு போய் தான் வெயில்ல போய் வேலை பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பு வந்து உழைக்கிறது இல்ல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி உணவுகள் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா, அதற்கான செரிமானத்திற்கு ஏற்றார் போல் கடுமையான உழைக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் வந்து நம்மளுடைய உடல் வந்து அதை வந்து சரிப்படுத்தும். அப்படி அல்லாமல் வேலையும், உழைப்பும் கம்மியா இருக்கும் பொழுது, உணவும் வந்து அதிகமா எடுத்துட்டு, அதிலயும் வந்து மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து அதிகமா எடுத்துக்கொள்ளும் பொழுது, கண்டிப்பாக அங்க வந்து உடல் வந்து பாதிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மைதா தான் வந்து கேடுன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கோதுமையும் வந்து நம்முடைய எலும்புக்கு கேடு அப்படின்னு சரிதான். இங்க வந்து நம்முடைய தென்னிந்தியாவுல நான் என்ன விளையுதோ அதத்தான் நம்ம சாப்பிடணும். நம்ம வடக்குல இருந்தா சாப்பிடலாம். இந்த கோதுமை நம்முடைய எலும்பை பாதிக்குதுன்றாரு. அத விட இன்னொரு செய்தி அவரு சொல்றது என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகல் தோசை. இன்னைக்கு வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தோசை அப்படிங்கிறது வந்து மொறு மொறுன்னு முறுக்கு மாரி கடிச்சு சாப்பிட்டாதான் அது தோசை அப்படின்றாங்க. அந்த மாரி மொறு மொறுன்னு சாப்பிடும் பொழுது முறுக்குங்க. அதுவும் வந்து நம்மளுடைய எலும்பை வந்து பாதிக்கும்ன்றாங்க. அதனால தான் நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீராவியில வேக வச்சது தான் வந்து அதிகமா இருந்தது. நமக்கு இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை அந்த மாதிரி நம்மளுடைய
சூழலுக்கு ஏத்த மாதிரி வெயில் அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, நம்முடைய உடலை வந்து சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம உடம்புல வந்து இன்னும் சூடை அதிகப்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. அப்ப அது வந்து பாதிக்குது. நம்ம முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நம்மளுடைய நாட்டுல வந்து வெயில் அதிகம், வெப்பம் அதிகமா இருக்கும் பொழுது, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்மளுடைய உடலின் சூட்டை தணிக்கக்கூடியதாக இருந்தால் தான் உடல் வந்து நலமாக இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கும் மேலை நாட்டு உணவுகள் எல்லாமே வந்து நம் உடலில் வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு. அதுதான் வந்து எல்லா உடல் உபாதைகளுக்கும் வந்து அடிப்படையாக இருக்கு. அதனால பரோட்டா மட்டுமல்ல, நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அத வந்து நம்மளுடைய தாத்தா, பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு ஒரு சிந்திச்சோம்னா போதும். நம்மளுடைய தாத்தா, பாட்டி சாப்பிட்ட உணவா இருந்தா நம்ம தைரியமா சாப்பிடலாம். இல்ல இன்னைக்கு அவங்க சாப்பிடாத உணவ நம்ம புதுசா சாப்பிடுறோம்னா, அதனால கண்டிப்பா தீங்கு இருக்கும் அப்படின்றத ஒரு நொடி நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா, இந்த மாரி உணவுனால ஏற்படும் பாதிப்பிலிருந்து நாம் விடைபெறலாம். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம். சிறப்புமா, சிறப்பு. அருமையாக சொன்னீங்க. ஆஹ் உணவு அப்படின்னாலே அவித்தல் தான் அதனுடைய முக்கியமான பங்காக இருக்கும். அதாவது உணவுப் பொருள்களை எல்லாம் நீராவியில வேக வச்சு நாம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது. அவங்க சொன்னாங்க கொழுக்கட்டை, இட்லி, இடியாப்பம் அப்படின்னு. இடியாப்பமும் கொழுக்கட்டையும் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல செய்யறாங்க? அது ரொம்ப வேலை அதிகங்கிறதுனால துரித உணவு, உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிடுற உணவை தான் சாப்பிடுறாங்க. அருமையா சொன்னாங்க. இன்னொன்னு, அந்த முறுக்கு தோசைன்னு இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த முருகலாக தோசையை கேட்கும். அது எல்லாருக்குமே பிடிச்சமான உணவா தான் சாப்பிடுறோம். அது கூட ஊறு விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை அருமையா சொல்லியிருக்காங்க. இப்போ துரித உணவு அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் சில கருத்துக்களை பற்றி பேச வராங்க திருமதி பால் தங்கம் அவர்கள். வாருங்கள். திரும்பவும் வந்து துரித உணவை பற்றி அனைவரும் என் பேச்சை எல்லாம் சேர்த்து பேசிவிட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை நான் பேசித்தானே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்களே நினைத்து பாருங்கள், எனக்கு துரித உணவு என்று பொதுவாக கொடுத்து விட்டார்கள். நான் அம்மா சொன்னதை சுண்டல், கடலைக்காய் பண்ணி தரலாம் என்று எடுத்துக்கொள்கிறேன். அது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல. முந்தின நாளை ஊற வைத்து காலையில் குக்கரில் வைத்து அவித்து போட்டு கொடுத்து விடுதல், ஈஸியாக கொடுத்து விடலாம். அதே மாதிரி பொரி என்ற ஒன்று நமக்கு பிள்ளையாருக்கு படைக்கிறது இருக்கிறது. அதை பொறுத்து குழந்தைகளுக்கு வைத்து கொடுத்தால் அந்த பொரி உருண்டை செய்து கொடுக்கலாம். அதே போல எங்கள் இறைச்சி, மீனை பற்றி நான் பேச வந்தேன். அந்த இறைச்சியை நாம் வாங்கும் ஒரு பதிவாளர் மட்டுமே வாங்க வேண்டும். அவர் நல்லதாக நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் அவரிடம் வாங்கி சமைத்து சாப்பிடலாம். 100 வயது வேண்டும் என்று அழகாக புவனேஸ்வரி திலக் கேட்டார். நான் அதெல்லாம் கேட்கவில்லை. நான் இருக்கும் வரை ஆரோக்கியமாக மற்றவருக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருந்து விட்டு போக வேண்டும் என்று மட்டுமே ஆசைப்படுகிறேன். சிறுதானியங்கள் சேர்ப்போம் என்று கூறினார். ஆம், அது நேம் சேர்ப்பது எளிதான காரியம். ஏனென்றால் நான் தோசை சுடுகிறோம், அன்றாடம் இல்லாவிட்டாலும் வாரத்துக்கு 2-3 நாட்கள். அதோடு நம்ம அரிசிக்கு பதில் அந்த சிறுதானியங்களை சேர்த்து முறுவல் தோசையை செய்து கொடுக்கலாம் என்பது என் எண்ணம். எலுமிச்சை சாறு எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அன்றாடம் ஜீரணத்துக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது என்று எந்த டாக்டர் வந்தாலும். ஏனென்றால் மெடிக்கல் நான் அன்று கேட்டேன், ஸ்ரீபிரியா அம்மா எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி எம்பிபிஎஸ் டாக்டராக அங்கே சுதா சேசனை பேசிக் கொண்டிருந்தார். ஜீரகம், வெந்தயம் பற்றி கூறுவதை, இப்படி அவர்கள் எல்லாம் கூறுவதை கேட்டு நாம் அதை நம்முடைய உணவையே, நம்முடைய தமிழர் பண்பாட்டுக்கு ஏற்ற உணவையே ஏற்றுக்கொள்ளலாம். அளவிற்கு மிஞ்சினது அமிர்தம் என்று கூறினார்கள். உடல் உழைப்பு இல்லை, அதனால் அந்த உணவு செருக்க இன்று எல்லோரையும் ஜிம்முக்கு போக சொல்கிறார்கள். என் மகள் கூட 2 மணி நேரம் ஜிம்முக்கு போயிடுவா. அவளை ஆளை காண வேண்டிய தேடுவதிலே எனக்கு கஷ்டமாகி போயிடும். எனக்கும் அவளுக்கும் ஒரே சண்டை. நான் நேற்று சிவகாமி அம்மாவிடம் கூட குறிப்பிட்டேன் என் மாமியார் என்று. அப்படி இவர்கள் எல்லாம் ஜிம்முக்கு போக வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே மருத நிலம், குறிஞ்சி நிலம் எல்லாவற்றுக்கும் தனித்தனி உணவாக கொடுத்திருந்தார்கள். அதை நான் பின்பற்ற முனைய வேண்டும். பின்பற்றுவது கொஞ்சம் கடினமாக காரியம்தான், ஆனால் பின்பற்ற முனைந்தால் வெற்றி பெறலாம் என்று கூறி என் 2வது வாதக்காட்டை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 அம்மா, சிறப்பு சிறப்பு. நிச்சயமாக பழமை நமக்கு பொன்னானதுதான் இல்லையா? ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்கள் 100 வயதுக்கு மேல கூட வாழ்ந்திருக்காங்க. அந்த நோய்கள் இல்லாமலும் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க சாப்பிட்ட அந்த உணவு முறையை நாம பின்பற்றிதான் ஆகணும். இந்த அளவு இந்த வேகமான உணவுகள், நாகரீகமான உணவுகள், மேற்கத்திய உணவுகள்லாம் நமக்கு பொருந்தி வராது அப்படிங்கிறது தான் இங்க பேசினவங்க அத்தனை பேருடைய கருத்துக்களையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு, நம்முடைய உணவு பழக்கத்தை பாருங்க, சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரிவிகித உணவு என்ன அப்படின்னா,
ஒரு வாழை இலையில முதல்ல சாதம் சோறு போடுறோம். அந்த சோறுல கார்போஹைட்ரேட். அப்ப கார்போஹைட்ரேட். அடுத்து பருப்பு கொஞ்சம் போடுவோம். பருப்புல புரோட்டீன் இருக்கும். அப்புறம் நெய் கொஞ்சம் ஊத்துவோம். அந்த நெய் கொஞ்சம் தான் ஊத்துவோம். சோறு இவ்வளவு வச்சிருந்தா பருப்பு ஒரு கரண்டி தான் போடுறோம். நெய் ஒரு ஸ்பூன் அளவு தான் ஊத்தும். அப்ப இது அமினோ அமிலங்கள் அதுல சேர்ந்து. அதுக்கப்புறம் காய்கறிகள் வைக்கிறோம். இந்த காய்கறிகள்ல விட்டமின்கள் எல்லாம் இருக்கு, தாது உப்புகள் எல்லாம் இருக்கு. அதோட நீர் அதிகமா நம்ம பருப்பு. அப்ப சரிவிகித உணவு என்பது என்ன? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அமினோ அமிலங்கள், தாது உப்புகள், நீர் இதெல்லாம் சேர்ந்தது இல்லையா? விட்டமின்கள். அப்ப இந்த அத்தனையுமே நம்முடைய முழுமையான ஒரு சாப்பாடுல கிடைக்குது. அதுவும் வைக்கக்கூடிய அளவும் எதை எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிற உரையில தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். எல்லாத்துலயுமே நாம வந்து நீரை சேர்க்கிறோம். ரசம், சாம்பார், மோர் இதுல எல்லாமே. அதோட சில மிளகு, கடுகு போன்ற பொருட்கள், சீரகம் எல்லாம் சேர்க்கும்போது செரிமானத்துக்கும் அது பயன்படுது. இதெல்லாம் தான் நம்முடைய உணவாக இருந்தது. சரிவிகித உணவு, ஆரோக்கியமான உணவு, அறுசுவை உணவு எல்லாமே நமக்கு இருந்தது, இருக்கு. ஆனாலும் நாம மேலை நாகரிகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதனால நாம இப்ப பாதிக்கப்படுறதை விட நம்முடைய அடுத்த தலைமுறை, இந்த குழந்தைகள் எந்த அளவு அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு மாற்றை நாம தான் கொண்டு வரோம். இல்லத்துல இருக்கிறவங்க தான் கொண்டு வர முடியும். நாம தான் அதற்கு மாற்று பணிகள்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கிற கருத்தை இங்க ரொம்ப அழகா பதிய வச்சாங்க. நிறைய செய்திகளை நாம செய்தித்தாட்கள்லையும் ஊடகங்கள்லையும் பாக்குறோம். சின்ன வயதுதான் உடனே அவங்களுக்கு வந்து ஹார்ட் அரெஸ்ட் அப்படின்னு வந்துருது, அட்டாக்னு வருது. கேட்டா ராத்திரி சாவ்லாவா சாப்பிட்டாங்கன்றாங்க, இல்லைன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்னாலையும் மாற்றி அந்த உணவு பழக்கங்கள்னாலேயும் நம்ம குடல் வந்து செரிமானம் அடைகிறது இல்ல, உடல் நலம் பாதிக்கப்படுதுங்கிறத மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்கள்ல நாமளே உடல் உபாதைகளை அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அந்த நாக்க கட்டுப்படுத்த தெரியாம நாம எல்லாம் என்ன பண்றோம்? கவர்ச்சியின் பின்னால ஓடுறோம். நாக்க கட்டுப்படுத்த முடியல. சில நேரங்கள்ல அவஸ்தைப்படுறோம். அதற்காக எல்லா பொறியையும் நம்ம கட்டுப்படுத்தலைன்னாலும் கூட யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்புற சொல்லிழுக்கப்பட்டுங்கிற மாதிரி எதை ஒன்றை காக்காவிட்டாலும் கொஞ்சமாவது இந்த நாக்கை கட்டுப்படுத்திக்கலாம். பழையதுக்கும் மாறலாம். சிறப்பு. இன்றைக்கு அருமையாக இந்த துரித உணவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அதற்குண்டான தீர்வுகளையும் சிறந்த விழிப்புணர்வு கருத்துகளாக விவாத மேடைகள்ல முன்வச்ச திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள், திருமதி புவனா அவர்கள், புவனேஸ்வரி திலக் அவர்கள், திருமதி பால் தங்கம் அவர்கள், திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா. இன்றைய விவாத அரங்கம் மிகவும் சிறப்பாகவே இருந்தது. இதற்கு தலைமை ஏற்று அருமையாக உங்களுடைய கருத்துக்களை தந்தீர்கள். இதை நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடலாம். ஜெர்மன் தமிழருவி வானொலி மூலம் இதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலியின் இயக்குநர்கள் நயனி விஜயன் ஐயா அவர்களுக்கும் சசிகலா நயனி விஜயன் அம்மா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம்.